மஞ்சம் எங்கு மஞ்சம் எப்பொழுது மஞ்சம் கடல் பொங்கி எழுந்தால் கலக்கம். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எதையும் பயப்பட வேண்டியதில்லை. ஞாபக பயம் என்ன ஹிந்துவிசம்ல முருகர் சொல்ற மாதிரி இருக்கு. நான் டாக்டர் முருகராஜ் கோவில்பட்டி. நண்பர் ராஜாஸ் நிறைய தான் நான் சொன்னேன். அதாவது வராதுங்கிறது நம்பிக்கை, நீங்களாம் இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. அதையும் மீறி நீங்களாம் இங்க இருக்கிறீங்க. எங்க கிளினிக்ல வந்துட்டால் நாங்க என்ன நடவடிக்கை எடுப்பது என்றது மட்டும் எங்களுக்கு என்ன சொல்லலாம். எங்க எங்க மூலமா நீங்க வாங்க, இந்த ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை எடுத்து சொல்றாங்க அப்படிங்கறத உதாரணத்துக்கு இந்த சம்பவங்கள் எனக்கு டாக்டர் கணேசமூர்த்தி கூட போன் பண்ணிருந்தாரு. ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வாங்கன்னு போலீஸ்காரன் கூட முடியுமா? How come he had got a right to question a sister doctor that way? ஆண்மை அந்த பாடத்துல மாதிரி ரவுண்டர் பழகணும். நாம எல்லாம் சித்தா டாக்டர்ஸ் மட்டும் என்ன புறம்போக்கா? Be very colloquial. ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டல்ல போய் போலீஸ்காரன் வா உனக்கு சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணணும் எப்படி சொல்ல முடியாதோ, அதே மாதிரி you should build a confidence in you that பயானால வர முடியாது. I am a qualified சித்தா டாக்டர். If at all you have got any clarification, go to my counsel. கவுன்சில போய் நீ வெரிஃபை பண்ணு. நான் வரவே டாக்டர் சொன்னேன், எப்பவுமே நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக கூடாது. நீங்க யாரு? யூ ஆர் எ பாஸ்ட் அலோபதி டாக்டர். எந்த விதத்துல நீங்க குறைஞ்சவங்க? அவங்களோட 12ல ஒரு 5 மார்க் கம்மியா இருக்கு. ஜஸ்ட் 5 மார்க். 5.25 கூட அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு இனிமே போகவே கூடாது. நமக்கு ஜீவருக்கு தெரியும், போலீஸ்காரர்கள் எனக்கு நல்லாவே தெரியும், நல்லா அவமானப்படுத்தான். இன்னொரு முறை இந்த மாதிரி சிச்சுவேஷன் வராது. யாருமே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தயவு செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்களை நீங்களே கேள்விப்படுத்துங்க. டாக்டர் ராம்குமார் இப்போ ஜிஓக்கு வாங்கியிருக்கு, ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் பொருளை பேஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. அது என்ன பர்பஸ்க்கான ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்? இப்போ சப்போஸ் இப்போ ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்னா ஒரு காஸ்மெட்டிக் பர்பஸ் ட்ரக்ஸ் மட்டும் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியுமா? அதனால ஷெட்யூல்டு ட்ரக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது ரைட் இருக்காது. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ல ஷெட்யூல்டு ட்ரக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். பொசிஷன் ஆஃப் லா அதுதான். ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ல ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் அப்படிங்கிறது யார் யாருன்னு டிஃபைன் பண்றாங்க செக்ஷன் 2E. அதுல ஒரு பர்டிகுலர் கிளாஸ்ல நம்ம உள்ள வந்துடுறோம் சர்க்கிள்ஸ்ல, எக்ஸ்க்ளூடிங் ஹோமியோபதி டாக்டர். எல்லா இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸும் அதுல வந்துடும். நீங்க என்ன கேட்டீங்க, நாங்க அந்த ஃப்ரெண்ட்ல வச்சு எதை ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க. யூ ஹேவ் டு கெட் a book. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் வாங்குங்க, அதுல ஷெட்யூல் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு, அது எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஆனா நாம அதெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்றதுக்கு ரைட் கேட்கல. பேராசிட்டமால் மட்டும் பேராசிட்டமால் கொஞ்சம் சின்ன சின்னதாக நீங்க ப்ரிஸ்கிரைப் பண்றீங்க ரெண்டு ப்ராக்டிஸ். பட் அக்கார்டிங் டு தட் ரூல் எல்லாமே அதுல இருந்து ஷெட்யூல் ட்ரக்ஸ் எல்லாமே நீங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அந்த புக்ல இருக்கு, அந்த ஆக்ட்ல இருக்கு ஷெட்யூல் லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ். only one question. இப்போ இந்த சீனா கொஞ்சம் ஜீவோ வாங்கி ஓரளவுக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் மற்ற முறையில் பிரச்சனை வந்துருச்சு. மாநில இருக்கிற மாதிரி காலேஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸில் பொது தனிப்பட்ட ப்ராக்டிஸில் பார்த்தா பழைய மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் மெடிசன் வாங்க முடியாது. சில மெடிசன்லாம் ஆர்டர் போட்டு வாங்கினோம்னா சரி பிஎஸ்எம்எஸ் கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க. சரி ஆனால் உங்கள் பேரை வந்து நான் பிஎஸ் கொடுத்தாட்டா வேணும், நான் பிஎஸ் கொடுத்து தர வேண்டாம், யார் சொன்னாங்க ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் ப்ரொவைடர் சர்க்குலர் நாட் டு இஷ்யூ சர்டன் ட்ரக்ஸ். அந்த டேரை யாரும் தெரியும், அந்த டேரை காப்பி கேட்டுருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த சர்க்குலர் காப்பி யாருமே வாங்கிருக்கு. இது 2 days பேக் பண்ண சம்பவம். நம்ம யூஸ்வலாக டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்டர் போடுவோம். இப்போ நாங்கள் வேற எப்படி போட்டு தராங்க அப்படின்னாங்க. இல்லைன்னா நான் ஒரு மெடிக்கல் ஷாப் போட்டு தான் அந்த மாற்றி தரது. நான் அப்படியே அந்த மெடிக்கல் ஷாப் போட்டால் கூட அவங்க அதை எப்படி சரி பண்ணுறாங்க வாட்ச் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ இப்போ பிஎஸ்எம்எஸ் கொடுக்கலாம் இவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க சர்க்குலர் வந்துருக்கு. சர்க்குலர் வந்து ஃப்ரம் ஹூங்கிறது ஐகான் ஆகும் தெரியல. ஸோ மேபி வந்து இப்போ அவங்க சர்க்குலர் வந்து நமக்கு டிடி கருத்துல ஆர் ஐஎம்ஏ சரி அப்போ ஓகே யாருன்னு வந்து எனக்கு தெரியல, ஐகான் எனக்கு சொல்ல முடியல. பட் இந்த இஷ்யூ வந்து ஐஎம்ஏ
இல்லை இப்போ நான் எப்படி இதை பண்ணணும் டிஸ்ட்ரிபியூட் என்ன நான் இப்போ சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த காப்பி கூட கொடுங்க நான் பார்த்து நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இது ஆக்சுவலாக சாட்டர்டே நாள் நடந்தது நான் சண்டைக்கு வந்துட்டேன் காப்பி பார்த்து முடிக்கணும். ஓகே சரி டாக்டர் கண்ணா ப்ளீஸ். இந்த சிமிலர் மேட்டர்ல வந்து பீகார்ல ஒரு கேஸ் பல்பீர் சிங் பிரெஸ்கிரிப்ஷன் வந்து ஆனர் பண்ணலன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி சிங்கிள் டாக்டர் என்னோட பிரெஸ்கிரிப்ஷன் அந்த மெடிக்கல் ஸ்டோர் ஆனர் பண்ணலன்னு கேஸ் ஃபைல் பண்ணி ஆனர் பண்ணணும்னு ஆர்டர். நமக்கு அது நமக்கு நைஸ் புக் ஃபார்மசி அசோசியேஷன் அந்த வெப்சைட் இருக்கு சொல்றேன், தனியாக வெப்சைட் இருக்கு. அந்த அசோசியேஷன்ல நம்ம கெசட்ல வந்த ஜியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா ஃபார்மசிஸ்டும் நம்ம ஜியோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை காமிச்சாலே ஓரளவு அவங்க புரிஞ்சுக்கணும். ஃபார்மசி அசோசியேஷன்ல டிஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தனி வெப்சைட், நம்மளுக்கு தான் வெப்சைட் இல்லை, அவங்களுக்கு தனியாக வெப்சைட் இருக்கு. இல்லை இது இப்போ ஃபார்மசி அசோசியேஷனுக்கு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல வந்து நம்மளுடைய கெசட்ல வர்ற ஜியோ வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி அவங்க இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ அதை காமிச்சாலே அவங்க ஒரு ஃபேமஸ் ஆகிடுவாங்க. இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வந்து தனி யூனிவர்சிட்டி வந்து அதை வந்து இப்போ நம்ம ஆல் த மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் கமெண்டர் ஒன் யூனிவர்சிட்டி தட் இஸ் கால் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இப்போ நம்ம தனி யூனிவர்சிட்டி எடுத்தா நம்ம வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன்லேயே இல்லைன்ற மாதிரி இது வருமா? அப்போ வந்து நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட ஒரு டிவிஷனாக இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸ் இருக்கு, கோயம்புத்தூர் கேம்பஸ் இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கன்னியாகுமரி சாப்டர் ஐஎஸ்எம் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது பண்ணா இருக்கும். அது லீகல் ஆஸ்பெக்டா இல்லை நம்ம கிரீவன்சஸ் தான் கவர்மெண்ட் கொடுக்கணும்? அதை பற்றி எதாவது ஐடியா? ஐஎஸ்எம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லி தனி யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம வந்து செப்பரேட் பண்ற மாதிரி ஒரு அவங்க வந்து ஒருவேளை எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வச்சு எல்லா மெடிக்கல் பேராமெடிக்கல் கோர்ஸ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் கொண்டு இல்லை நான் மெடிக்கல் மீன் ஆகிக்கலாம். இன்ஃபேக்ட் இதுல உங்களுக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட் நாம உங்க ரைட்ஸையும் பிரிவிலேஜஸையும் அந்த யூனிவர்சிட்டி மூலம் எவ்வளவு தூரம் நீங்க செயல்படுத்துறீங்கிறது பொறுத்துதான். ஒன்லி a vision society could attain some great things in life. அதே மாதிரி இப்போ உங்க இது வந்து ஒரு பாசிட்டிவா மாத்துறதோ நெகட்டிவா மாத்துறதோ உங்க கையில தான் இருக்கு. உதாரணத்துக்கு திருநெல்வேலி சித்தா மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில ஒரு கல்லூரி அங்கீகாரம் சிசிஐஎம் அங்கீகரிக்கணும்னா என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணுமோ அது இல்லைன்ற மாதிரி ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணக்கூடிய அளவுல தான் அந்த நடந்துருக்கு. இப்போ இதுக்கு மாணவர்கள் கடற்கரைக்கு போராட முடியாது. உங்களை மாதிரி ஐஎஸ்எஸ்சிஏல உள்ள மெம்பர்ஸ், உங்களை மாதிரி மெம்பர்ஸ் வந்து உங்களுடைய கல்வி திட்டத்தை தர நிர்ணயம் பண்றதுக்கும் அதை உயர்த்துறதுக்கும் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதே மாதிரி தான் யூனிவர்சிட்டியில உள்ள விஷயங்கள் எந்த மாதிரி வருதுங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க கொண்டு வரதுல தான் இருக்கு. அது கட்டாயம் நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ். ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் அப்படின்றது ஒரு பெர்மனண்டா ஒரு பிளேஸ் வச்சு கிளினிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நடத்துறோம். ஆனால் சித்தா டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து லாட்ஜ்ல போயிட்டு வெளியே பண்றது அது இல்ல, அது வந்து லீகலா நம்ம ஏதாவது நான் என்ன சொல்றேன்னா எப்படி அலோபதியில குவாக்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி சித்தாலையும் குவாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்க எப்படி அது உங்க பக்கத்துல பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த குவாக்ஸ் இந்த சித்தா குவாக்ஸையும் நீங்க மூவ் பண்ணி to eradicate சித்தா குவாக்ஸ் you can find some mechanism and give your counsel அது பிரஸ் மீட் வச்சு அதை முதல்ல மக்கள் மத்தியில விழிப்புணர்வு கொண்டு வரணும். இந்த சித்தா பக்கத்துல அவங்க எப்படி சித்தா டாக்டர்ஸ் சொல்ல முடியும்? அவங்க குவாக்ஸ் தானே. இப்ப அதே மாதிரி பரம்பரை வைத்தியர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாரம்பரிய வைத்தியர்கள் ஆனாலும் சொல்லி ஏதோ மதிப்பு மரியாதை இருக்கு. இருந்தாலும் கூட அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொடுக்குற மரியாதை தான் இந்த மாதிரி டாக்டர் கொடுக்க முடியும். இல்ல அதை வந்து நம்ம லீகலா தடை பண்றதுக்கு ஏதாவது ஆமா, நாங்க லீகலி தடை பண்ணணும். சித்தா குவாக்ஸ் ஒன்னொன்னா வெள்ள சித்தால் பறையும் சின்னலாம். முதல்ல நம்ம இப்ப இருக்கிற 3 வழக்குகளையும் சுப்ரீம் கோர்ட் வரை போய் ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டோம்னா அண்டர்